ஸோ கமான் ஆர்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2024ஓட ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம பிளாக்பெரில் வரல, நம்ம டிராகன் அதாவது நம்ம ஆர்டிஆரில் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:21. இன்னும் சன்ரைஸ் ஆகலை, ஃபுல்லாகவே மிஸ்டாகவே இருக்குங்க. பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கின்னு மனசு எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு போக போகிறோங்க. வீட்டிலேருந்து கிளம்பி 1 hour ஆச்சுங்க. 76 கிலோமீட்டர் வந்தாச்சு. பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கோங்க. பாரத் பெட்ரோலியம் எவ்வளோக்கு போடும்? டேங்க் ஃபில் பண்ணிடுவோமாங்க. 1200 ரூபாய்க்குன்னு எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு பார்ப்போம். அன்ஸ்டாப்பபிள் ரைடாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம இந்தியன் ரோட்ஸில் வந்து 120க்கு மேலே போகக்கூடாது. ஸோ இது மாதிரி நிறைய டிராஃபிக் ரூல்ஸ்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போங்க. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு, ட்ரிப்பையும் செட் பண்ணியாச்சு. டெஸ்டினேஷனை மட்டும் இன்னும் முடிவு பண்ணவே இல்லை கைஸ். இந்த ட்ரிப்பு எங்கே முடிய போகுது, எத்தனை நாள் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லை. ஸோ நிறைய யோசிக்கணுங்க. நிறைய ஹைவே பார்க்கணும், நிறைய காடுகளை பார்க்கணும், நிறைய மலையை பார்க்கணும், நிறைய ரோடை பார்க்கணும், நிறைய மக்களை பார்க்கணும் கைஸ். ஸோ அந்த மோட்டிவேஷனில் தான் போயின்னே இருக்கோம். ஸோ ரொம்ப ரேஸாக போக போகிறதில்ல, ஆவரேஜாக 100-110 தான் கைஸ் போக போகிறோம். கைஸ் நம்ம அன்பிளான் ரைடில் வந்து 4 ways பார்த்தாச்சு, 2 ways பார்த்தாச்சு, இப்போ 6 ways பார்த்துட்டோம். ரைட் சைடில் பார்த்தீங்களா கைஸ், வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. பவரும் சரி டார்க்கும் சரி பயங்கரமாக கொடுக்குறாப்பா கைஸ். ஸோ நம்ம ஹிமாலயனுக்கு டஃப் கொடுப்பாரு போல் கைஸ். நம்ம டிராகன் இன்ஜின் ஹீட்டாக பவர் அவ்வளோ அள்ளி கொடுக்குதுங்க. நம்ம ஹிமாலயன் பிளாக்பெரிலோட சரியான பவர் கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுதுங்க. ஸோ நம்ம பிளாக்பெரில் பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே போனாலே வைப்ரேஷன் இருக்கும். சைலண்ட் ஃபீல்டில் எந்த பைக்காக இருந்தாலும் அப்படி தான் கைஸ் இருக்கும். பட் ஆனால் அப்பா டிவிஎஸ் அப்பாச்சி 80லேருந்து 120 வரைக்கும் செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்குது. இன்ஜின்லேருந்து வர்ற சவுண்டு இருக்குங்க பாருங்கள், உருன்னு லைட்டாக இருக்குல்லங்க. மனசும் நம்ம பைக்கும் ஒன்று சேர்ந்து போகும்போது அவதார படத்தில் அந்த டிராகனில் உட்காந்து போகலாம் கைஸ், அந்த ஃபீலிங் தான் வருது. ஸோ அதோட ஞாபகம் தான் நம்ம டிராகன் பேர் வச்சுருக்கோம். இது மாதிரி நம்ம லாங் ட்ராவல் போகிறப்ப, அதுவும் சோலோவாக போகிறப்ப பல பேர் நம்மளுக்கு இது மாதிரி தான் கைஸ் கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ அப்படியே பிடிச்சி போனோம் அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க கூட போயிடலாம். ஸோ என்னடா சோலோவாக போகிறோமே அப்படின்ற ஃபீலிங் இருக்காது. ஸோ ஒரு சில டைம் அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுறாரு கைஸ். ஸோ இந்த டிராஃபிக்னால, சின்ன டிராஃபிக்னால ஸ்லோவாகிடுறாரு. ஸோ மறுபடியும் 100ல் போயிடுறாரு. ஸோ நம்ம டிராஃபிக்கில் பூந்து போயிட்டு அவரை ஓவர்டேக் பண்ணிடலான்னு பார்த்தா ஐயோ ஸ்பீடு பிரேக்கர் மாதிரியே இருக்குது. ஐயோ சுத்தண்டா, என்னங்க இது ஸ்பீட் பிரேக்கரே தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்மள்கிட்ட சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ போயிடலாம். என்னை எதிர்க்க பெரிய ஆள் இல்லைடா, நான் வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாறையிலே நிறையா செடி கொடிலாம் வளர்ந்துருக்கு பாரு கைஸ். ஸோ இது மாதிரி தான் லைஃப்லேயும் எவ்வளோ தடைகள் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாண்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் கைஸ். கைஸ் விண்டு மில்லு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள். ஸோ நம்ம காற்று வந்து இயற்கையாகவே கிடைக்கும். விண்டு மில் மூலமாக நம்ம கரண்ட்டு தயாரிச்சிக்கலாம் கைஸ். இது வந்து எச்சரிக்கை குறியீடு. முக்கோணத்துக்குள்ளே இன்னொரு பெண்டு இருக்கான், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ரோட் ரூல்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும். ஜீப்ரா கிராசிங் இருக்குது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை குறியீடில் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாப் இருக்கா, இங்கே ஒரு குறியீடில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா குறியீடுகள் இருக்கும் ரோட் சேஃப்டி ரூல்ஸில். ஸோ லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய விஷயத்த கற்றுக்க வேண்டியது இருக்கும் கைஸ். ஸோ ட்ராவல் போனீங்க அப்படின்னா நாலேஜும் கெயின் ஆகும், நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம பாடியும் சூப்பராக இருக்குங்க. அப்போக்கப்போ உங்களோட டிராஃபிக் லைஃப்லேருந்து இது மாதிரி வெளில வந்து ட்ராவல் போனீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ பலவிதமான மக்களை சந்திக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இங்கே உள்ள இயற்கை முறைகளை வச்சு இங்கே உள்ள வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ ட்ராவல் போங்க, முடிஞ்சளவு மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா அந்த டிப்ஸ் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் கைஸ். ஸோ நீங்கள் போகிற டெஸ்டினேஷனில் வந்து 6 ways 4 ways அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் பைக் தான் கைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்டு சஸ்பென்ஷன். ஸோ பெண்டில் போய் வளைச்சா எந்த பிரச்சனையுமே இல்லை, நீட்டாக ஸ்மூத்தாக போயிடும். பட் ஆனால் சாஃப்ட்டு சஸ்பென்ஷனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயசில் இது மாதிரி லாங் வெஹிக்கிள் போகும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. ஸோ ஸ்லோவாகவே பொறுமையாகவே போகணும், ஸ்லைட்லி எட்டி பார்க்கணும்.
எந்த வெஹிக்கிளும் இல்லை அப்படின்னா கியரை குறைச்சி ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணி டக்குன்னு இது மாதிரி இந்த சைடு ஓரத்தில் வந்துடணுங்க. பிகாஸ் ஆஃப் ஆப்போசிட்டில் வேகமாக வருவாங்க 2 waysல. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க மறக்காமல். ஸோ நம்ம அன்பிளான்ட் ரைடில் போயினே இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதே இல்லை. ஸோ 2 waysல இது மாதிரி தான் வேகமாக ஆப்போசிட்டில் ஏறி வருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ வந்து இன்ஜின் ஹீட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது பயங்கரமாக போயின்னு இருக்குங்க. பிளான் தான் பண்ணலை, சாப்பிட்டு போனால் தான் தெம்பாக வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லி ஹோட்டல் ஆரியாஸில் சாப்பிட்டாச்சுங்க. ஸோ கைஸ் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி நேரம் ஆச்சுங்க. வெஸ்ட் சைடு வந்திருக்கோம். மழை வர மாதிரியே இருக்குது. நம்ம வேறு இன்றைக்கின்னு பார்த்து ரெய்னிங் கியர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. ஒரு வேளை மழையில் மாட்டிக்குவோமா என்ன தெரியல கைஸ். ப்ரோ வராத ப்ரோ. என்ன ப்ரோ ஹெல்மெட் போடலையா? ப்ளீஸ் வியர் ஹெல்மெட். சேஃப் ரைட் ப்ரோ. பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களாம். பார்த்தா இங்கே கருக்கமுன்னு இருக்குது கைஸ். இப்போ தான் அம்மா ஃபோன் அடிச்சு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, எங்கடா சுற்றின்னு இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கேன். எந்த அலர்ட்டாக இருந்தாலும் நம்ம ட்ராவல் அலர்ட்டை மட்டும் நிப்பாட்ட போகிறதில்ல. ஸோ போயினே இருக்கேன் கைஸ். மழை வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெய்னிங் கியர்ஸ் இல்லை, இருந்தாலும் நம்ம சமாளித்து ஓட்டிடுவோன்ற நம்பிக்கையில் வேகமாக போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ பெட்ரோல் தீர்ற வரைக்கும், மனசில் உள்ள கவலைகள் தீர்ற வரைக்கும், மனசில் உள்ள பாரங்கள் குறையிற வரைக்கும் ஓட்டின்னு இருக்க போகிறோம். என்றைக்கு நம்ம எடுத்துகிட்டு வழியே அன்றைக்கி தான் மழை வருங்க. உள்ள தெர்மல் கோட்டிங் போட்டிருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் நனைய வாய்ப்பு இல்லை. GOPRO 12 தான், வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெஸ்ட்டை நோக்கி வந்து திடீர்னு கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ பிளானே பண்ணல. ஸோ மேற்கு நோக்கி போகண்டா ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். டக்குன்னு பார்த்தா கோயம்புத்தூர் வந்துச்சுங்க. இயற்கை சூழல்லாம் மாறிக்கிட்டே வருதுங்க. பனி காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் பனி பெய்யுது. ஸோ வெயில் காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது அப்படின்னு மாறி போயின்னு இருக்குது. ஸோ பெங்களூரில் கிரிஞ்சு பண்ணாங்க ஒரு டைம். ஸோ அந்த ரூட்டு மாதிரியே இருக்குது. பட் ஆனால் இது நம்ம தமிழ்நாடு தாங்க. வெஸ்ட்டு நோக்கி வந்தாலங்க கொங்கு மண்டலத்துலேருந்து இப்போ வந்து கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு வந்துட்டோம். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. இந்த கொஞ்சம் நேரத்தில் ஹில்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் கைஸ். ஸோ ரைடிங்க்கு ஏற்ற கிளைமேட் வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்களா ஹில்ஸ் மேலே அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. ட்ரிசிலிங் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஹெவி ரெயின் இருக்காது, பட் ஆனால் ட்ரிசிலிங் இருக்கும். செம்மையாக இருக்கும் ஹில்ஸில் மழை பெய்யும் போது ரைட் பண்ணால். வாவ் அப்படியே கூலிங்காக ஏறுதுங்க பாடியில். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபீலிங்கெல்லாம் சொல்ல முடியாது கைஸ், உணர்ந்தால் தான் புரியும். இப்போ கைஸ் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர் தாண்டி வந்துட்டோம் அன்பிளான் ரைடில். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணோன்னே ட்ரிசிலிங்காக இருக்குங்க. மேலே போக மழை வந்துடும் நினைக்கிறேன். மழை பெஞ்சுது அப்படின்னா கிரிப்பிங் கொஞ்சம் கம்மியாகுங்க. ஒரு 50% கூட கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக போய்க்குவோங்க கார்னரிங்கெல்லாம். ஸோ கைஸ் நம்ம ட்ராகனில் இது மாதிரி பெண்டிலெல்லாம் இப்படி படுத்து எழுந்திரிக்கலாம் கைஸ், பயமே தேவையில்லை. மேலே போக லைட்டாக குளிருதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஸோ இப்போ ஒரு 18 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். போக அப்படியே ஒரு 15 குறையலாம். யானைகளுக்கு நடமாடும் உரிமை உண்டு. இந்த ரூட்டில் நம்ம பல டைம் வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த போர்டை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே பயமாகவே இருக்குது. யானை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். ஸோ பொறுமையாகவே போய்க்குவோம். நினைமாக மலையில் நனைஞ்சிருவோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஹில்ஸில் ரைட் பண்ணுறதுக்கு ஏற்ற கிளைமேட்டுங்க. ஜனவரி மாதம் தான் பார்த்தா மான்சூன் மாதிரியே இருக்குங்க. சுற்றிலுமே பசுமையாக இருக்குது, ரோடு ஈரப்பதமாக இருக்குது, காற்றுலையும் ஈரப்பதம் இருக்குங்க. வாவ். பின்னால் ஒரு கார் துரத்திக்கினே வராங்க. அவங்கள விட்டுருவோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக போக முடியும். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பொறுமையாக தான் போவோம். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி பயமாகவே இருக்குங்க அது ஹில்ஸில். சும்மா ட்ராகனை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ரோட்டெல்லாம் சும்மா படுத்து எழுந்திரிக்கலாங்க. பிகாஸ் ஆஃப் இது வந்து நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக். ஸோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நேக்கட் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பெண்டு வேணாலும் போடலாம். பிகாஸ் ஆஃப் ஹார்டு சஸ்பென்ஷனுங்க. ஸோ அவ்வளோக்காது. அட்வென்ச்சர்ஸ் பைக்லலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சஸ்பென்ஷன். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும் கைஸ். ஸோ இது மாதிரி ட்ராவல் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் போடுவோம் கைஸ்.